எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற கண்டென்ட் திருவண்ணாமலையவே உழுக்குன, ஏன் தமிழ்நாட்டையே உழுக்குன, ஏன் ஆந்திராவே உழுக்குன ஒரு மிக முக்கியமான சம்பவம் நடந்திருக்குங்க. இதெல்லாம் பத்தி மீடியாக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா இவங்க தான் காலையில இருந்து பொழுதா வரைக்கும் சிஸ்டம் ஷட் பண்ற வரைக்கும் இந்த கரூர் துயரங்களே பத்தி பேசிட்டு இருக்காங்களே. இந்த பக்கம் டிஎம்கே, இந்த பக்கம் டிவிகே மாத்தி மாத்தி கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. பொழுதுபோக்க போச்சு 2 வாரத்துக்கு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கானுங்க. தமிழ்நாட்டுல மத்த இடங்கள்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது எவனுக்கும் தெரியுது இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு காலையில நம்ம போனை பார்த்தாவே விஜய் அப்படி சொன்னாரு, அப்படி பேசினாரு, ஓடி ஒளிஞ்சிட்டாங்க, இந்த பக்கம் டிஎம்கே நல்லா செயல்படுது அப்படி இப்படின்ட்டு ஆளாளுக்கு மாத்தி மாத்தி மீம்ஸை போட்டுக்கிட்டு இதையே தான் பேசிட்டு இருக்காங்க. மத்த இடத்துல நடக்கிற சம்பவங்களை ஹைலைட் பண்ணி யாருமே கொண்டு வரதில்லை. சோ அதனாலதான் இன்னைக்கு திருவண்ணாமலையில மிக முக்கியமான, மோசமான, கேவலமான, அருவருக்கத்தக்க ஒரு சம்பவத்தை நாட்டையே பாதுகாக்கிற, அதாவது இந்த என்ன சொல்றது, உங்கள் நண்பன் சொல்லிக்கிற போலீஸால, சில போலீஸால ஒரு ஃபேமிலி இன்னைக்கு சின்ன பின்னமா இருக்கு. அதை பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல பேச போறோம். சோ வாங்க நேரா வீடியோக்குள்ள போலாம். ஒண்ணு இல்லைங்க, ஆந்திரால இருந்து ஒரு ஃபேமிலி, அதாவது ஒரு தம்பி, அவங்க அக்கா பொண்ணு, இவங்க 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு மினி டெம்போல ஆந்திரால இருந்து வெஜிடபிள்ஸ், இந்த வாழைத்தாரி இதெல்லாம் கொண்டு திருவண்ணாமலையில மார்க்கெட்ல கொடுத்துக்கிட்டு, அதோட மார்க்கெட்ல வித்த கையோட அப்படியே போய் கிரிவலம் போயிட்டு மேல போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லி பிளான் பண்ணி ஆந்திரால இருந்து ஒரு ஃபேமிலி வந்திருக்கு. கிட்டத்தட்ட நைட்டு 12 மணிக்கு அந்த பைபாஸ் ரோட்ல வந்துட்டு இருக்கும்போது அங்க 2 போலீசார்கள் வழக்கம் போல ரோந்து பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. சரி, என்னடா நம்பர் பிளேட் வேற மாநிலத்துல தான் இருக்குது, அதே மாதிரி ஆந்திரா, அதாவது தெலுங்கு பாஷையில எழுதி இருக்கே, வண்டி நிறுத்துவோம், செக் பண்ணுவோம் சொல்லி வழக்கமான தங்களோட புனிதமான கடமை மேற்கொண்டிருக்காங்க இந்த 2 கான்ஸ்டபிள்ஸ் தான். சரிங்களா, உயர் அதிகாரிகள் கிடையாது. அப்படி இருக்கும்போது இவங்க அந்த வண்டியை நிறுத்தி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லைசன்ஸ், புக் இதெல்லாம் வாங்கி வெரிஃபை பண்ணிருக்காங்க. கூடவே என்னடா வண்டியில என்ன இருக்குன்னு பார்க்க போகல, வெஜிடபிள்ஸ், இந்த வாழைத்தார்கள் இருந்திருக்கு, கூடவே 2 லேடிஸ் இருந்திருக்காங்க. சரி, இவங்க யாருன்னு சொல்லி நோட்டம் பண்ணும்போது அப்பவே அவங்க 2 பேருக்கு ஒரு கண்ணு, 2 லேடிஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வண்டிக்கு பின்னாடி போய் சுத்தி பார்க்கணும்னு போயிட்டு குசு குசுன்னு ஏதோ பேசியிருக்காங்க போல. பேசிட்டு நான் வண்டி வெரிஃபை பண்ணணும், அதே மாதிரி என்ன லேடிஸ் நேரத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்க, என்ன ஏதோ வேலை பண்றீங்களா, இந்த பொண்ணுங்களை வச்சு பிசினஸ் பண்றேன்னு சொல்லி அந்த நபரை பார்த்து நம்ம மாண்புமிகு போலீஸ் அவர்கள் பேசியிருக்காங்க. பேசணும்னா அவர் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, இவன் அக்கா பொண்ணு, நாங்க இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் மார்க்கெட்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நாங்க போய் சாமி பார்த்துட்டு கிரிவலம் சுத்திட்டு வரலான்னு இருக்கோம், இதுக்கு தான் வந்திருக்கோம், அதனாலதான் நாங்க இந்த டைம்ல வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கு. அதையும் பொருட்படுத்தாம, சரி நீ வண்டியை ஸ்டேஷனோட, இவங்க 2 பேருக்கு எனக்கு டவுட்டா இருக்குது, அதனால இவங்க 2 பேர்த்த போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு விசாரிக்கணும், நீ வண்டியை எடுத்து நீ இந்த திருவண்ணாமலை ஈஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துருன்னு சொல்லிட்டு அந்த டிரைவரை சுத்த விட்டுட்டு இவங்க 2 பேரும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த 2 லேடிஸையும் போட்டு அடிச்சு நொறுக்கி, கிட்டத்தட்ட அந்த பொண்ணுக்கு ஒரு 18 வயசு இருக்கும், அந்த அம்மாவுக்கு ஒரு 45 வயசு இருக்குன்னு மாதிரி தகவல் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது 2 பேர்த்தையும் போட்டு அடிச்சு தரன்னு இழுத்துட்டு வண்டியில ஏத்திட்டு இவங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க. சரி, போலீஸ் ஸ்டேஷன் தானே, சரி என்னடா நம்ம சாமி கும்பிடலான்ட்டு ஒரு ஆசைப்பட்டு வந்தோம், தமிழ்நாட்டுக்கு வந்தோம், இப்படி ஆயிடுச்சே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிலை ஒழிஞ்சு, சரி நம்ம ஸ்டேஷனையாவது போய் நம்மளோட வாதங்களை முன்வைக்கலாம், சொல்லலாம், நம்ம அந்த மாதிரி பொண்ணுங்க இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு மன தைரியத்தில் வண்டியில் ஏறி போயிட்டாங்க. அப்படி போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு, இவங்க 2 பேரும் போன பாதை வேற மாதிரியான பாதை. அங்க யாருமே இல்ல, நடுக்காடு கூட்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு சுடுகாட்டு பக்கமா போய் அந்த வண்டியை நிறுத்திட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணிருக்காங்க, தங்களோட வேலையை காமிச்சிருக்காங்க. ஒரு போலீஸா இருந்து என்னென்ன செய்யக்கூடாதோ அத்தனையும் பண்ணிருக்காங்க. மக்களோட பாதுகாப்புக்காக இருக்கிற போலீஸார்களே இப்படி என்ன சொல்ற, வெக்கங்கிட்டு இச்சைக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஒரு 18 வயசு பொண்ணை எந்த அளவுக்கு சீரழிக்க முடியுமோ அந்த அளவுக்கு 2 பேரும் மாத்தி மாத்தி சீரழிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம், 12 மணில இருந்து கிட்டத்தட்ட 3-4 மணி வரைக்கும் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிருக்காங்க. அந்த அம்மாவை வாயை கையை எல்லாம் கட்டி, சேலையை அவுத்து கையில கட்டி, வாயை கட்டி படுக்க போட்டு இந்த பொண்ணை ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கூட்டு போய் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிருக்காங்க. இப்படி எல்லாம் பண்ணிட்டு கடைசியில என்ன பண்ணிருக்காங்கன்னா, 2 பேரும் ஒரு 4 மணிக்கு மேல அந்த 2 பேர்த்தையும் அங்கேயே விட்டு போட்டு அந்த பொண்ணை மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. அந்த அம்மா அந்த பக்கம் கண்ணு முன்னாடி பொண்ணு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு உள்ள இருக்குன்னு சொல்லி கதறி அழுக முடியாம வாயை கட்டி அந்த அளவுக்கு இருந்தாலும் மனசுக்குள்ளேயே வேதனையில நொந்துக்கிட்டு அந்த 4 மணி நேரத்தை தாக்கு பிடிச்சிருந்திருக்கு. இந்த பொண்ணை ஒரு அதிகாரி 5 மணிக்கு மேல எந்திரிச்சு அந்த அம்மாவோட கையும் வாயும் எல்லாம் கட்டினதெல்லாம் அவுத்து விட்டுட்டு அவங்க அம்மாவை எழுப்பி 2 பேரும் வெடி அழுந்து அதுக்கப்புறமா பைபாஸ் நோக்கி நகர்ந்திருக்காங்க. பைபாஸும் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்திருக்கு. பைபாஸ் வரைக்கும் நடந்தே வந்திருக்காங்க. இந்த மாதிரி அலங்கோணமான ஒரு சூழ்நிலையில 2 பேரும் பைபாஸ் நோக்கி நடந்து வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அந்த பக்கமா பைபாஸ்ல நின்னுக்கிட்டு அழுதுகிட்டு நின்று இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வழியா ஒரு பால்காரர் பாத்துக்கிட்டு, என்னடா இந்த மாதிரி 2 பொண்ணு ரோட்ல நிக்கிறாங்களோ, அது இந்த நேரத்துல பார்த்தா அலங்கோலமா இருக்காங்களே, அழுதுட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவர் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா 108க்கு போன் பண்ணி ஆம்புலன்ஸ் வர சொல்லிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அவங்களும் ஒரு லோக்கல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணிருக்காங்க. அங்க ட்ரீட்மெண்ட்டும் பார்த்திருக்காங்க. அங்க கொடுத்த புகாரின் பேர்ல காவல்துறை பின் ஆய்வாளர் பார்த்து இவங்க கிட்ட வாக்குமூலம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி போலீசாரே எங்களை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸை கேள்விப்பட்டோம்னா அவங்களும் ஷாக் ஆகி யார் இந்த போலீஸ் சொல்லி அங்க அடையாளங்களை விசாரிச்சுக்கிட்டு அந்த நபரான 2 பேர்த்தையும் இன்னைக்கு கைது பண்ணி அவங்கள இன்னைக்கு புழல் சிறையில அடைச்சிருக்காங்க, வேலூர் ஜெயில. சரி, அப்படி இருக்கும்போது அவங்களோட பேரு நீங்க கேட்கணுமே. ஒருத்தர்
சுந்தர், ஒருத்தர் வந்து சுரேஷ். இந்த 2 மாண்புமிகு போலீஸ் அவர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு கேவலமான ஒரு வேலையை வந்து செஞ்சிருக்காங்க. இந்த வேலை வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல பேர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. அதே மாதிரி ஆந்திராலையும் நம்ம போலீஸ் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வெளியே பேசிக்கிறாங்க. சரி, இதுதான் வந்து இன்னைக்கு திருவண்ணாமலையில நடந்த ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வை பத்தி பேசுறதுக்கு ஊடகங்களுக்கு நேரம் இல்லை. இப்படி இருக்கும்போது இந்த திருவண்ணாமலையை சார்ந்த நல்ல போலீசாரும் இருக்காங்களே, எப்பவுமே வந்து நம்ம குறை மட்டும் சொல்லக்கூடாது, நிறைய சொல்லணும். அதே மாதிரி இந்த மாதிரி சக போலீசார்களே இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பதறி அடிச்சு போய் உண்மையான காவலாளர்கள், ஆய்வாளர்கள், இவங்கள எஸ்பி இவங்கெல்லாம் போயிட்டு அந்த 2 பேர்த்தையும் பிடிச்சி அப்பவே வந்து ஸ்பாட்ல வந்து விசாரணை இல்லை, ஆர்டிகல் 311 நினைக்கிறேன் அந்த செக்ஷன் கீழே வந்து இவங்களை வந்து பணியிடை நீக்கம் பண்ணது மட்டும் இல்லாம அவங்கள டிஸ்மிஸும் பண்ணிருக்காங்க. பர்மனண்டா வந்து கவர்மெண்ட் ஜாப் எதையுமே வந்து இந்த மாதிரி வந்து இவங்க வந்து பண்ண முடியாது, ஜாயின் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு இடைக்கால தடையும் ஃபுல் டிஸ்மிஸ் ஆர்டரும் வந்து ரைஸ் பண்ணிருக்காங்க எஸ்பி அவர்கள் பேரு சுதாகர். இப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு காட்டு தீயா வந்து வைரலா வந்து பரவிட்டு இருக்கு. என்னதான் கரூர் துயரம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் கூட இந்த நியூஸை கேள்விப்படுற மக்கள் எல்லாம் வந்து இதுதான் பெரிய நியூஸ், நாட்டுக்கே வந்து நாட்டையே உழுக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு போலீஸ் அவர்களால, இந்த நாட்டையே பாதுகாக்கிறவங்க இந்த மாதிரி வேலையை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மக்கள் எல்லாம் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு விஷயம் தான் இன்னைக்கு யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் தொடர்ந்து ஒரு பேசும் பொருளா வந்துட்டு இருக்கு. இதை வந்து ஊடகங்கள் பேச மாட்டேங்கிறாங்க. நம்ம மாதிரியான இன்ஃபுளுசர் தான் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம பொதுவா வந்து நம்பக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வீடு, நம்மளை சார்ந்தவங்க, அதுக்கப்புறமா போலீசார்கள், அவங்கள தாண்டி கோர்ட்டு, நீதிபதி, இந்த மாதிரி தான் வந்து நமக்கு மிக முக்கியமா நம்ம ஒரு சேஃபா உணர்றதுக்கு காரணமே வந்து நம்மளை சுத்தி இருக்கிற இந்த ஒரு கட்டமைப்பு தான். ஆனா இந்த கட்டமைப்புலயே வந்து இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. அவங்களே வந்து நம்மளை வந்து அடைய நினைக்கிறாங்க, நம்மளை வந்து சிதைக்கிறாங்க, சின்னப்படுத்துறாங்க அப்படின்னா வேற எங்கதான் போய் நிக்கிறதுன்னு நம்மளுக்கு தெரியலங்க. ஏன்னா இப்படிதான் வந்து நாட்டுல இன்னைக்கு பல்வேறு இடங்கள் இந்த மாதிரி வந்து நடந்துட்டு நாட்டை காக்க வேண்டியவங்களே, கட்டுப்பாடா இருக்க வேண்டியவங்களே வந்து இந்த மாதிரி பண்றது எவ்வளவு கேவலமான விஷயம்னு நம்மளுக்கு தெரிய வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு சில ஒழுங்கீனங்கள் இருந்தாலும் கூட அந்தந்த துறைகளில் கரெக்டானவர்களும் இருக்காங்க, கரெக்டான நடவடிக்கைகளும் எடுத்துட்டு இருக்காங்க. அதுதான் அதனாலேயே வந்து சட்டத்துறை மேலையும் நீதித்துறை மேலையும் போலீசார் அவர்களின் மேலையும் மிக முக்கியமான நம்பிக்கையும் வரவேற்பு தன்மையும் வந்து இருக்கு. அதனால எல்லாத்தையும் வந்து நம்ம தப்பு சொல்லிட முடியாது. ஒரு சில கரும்புள்ளிகள் வந்து இருக்கத்தான் செய்து, அது எந்த துறையா இருந்தாலும் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் முனி எப்ப திருந்த போறாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறது வந்து சட்டம் தன்னோட கடுமையான சட்டங்களாலையும் தண்டனைகளாலையும் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி தவறுகளை வந்து திருத்தருக்கு ஒரு வழிவகுக்கும் அப்படிங்கிறது எல்லாருடைய நம்பிக்கையுமா இன்னைக்கு வந்து இருக்கு. சரி, இப்படிப்பட்ட 2 இந்த பெண்களும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து சொல்ல முடியாம தங்களோட வேதனையை அனுபவிச்சு இன்னைக்கு வந்து அவங்க சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கூட வந்த நபர், அதாவது அந்த வண்டி ஓட்டிக்கிட்டு வந்த தம்பி, அந்த பொண்ணோட தம்பி, அவர் வந்து இந்த கண்ணு முன்னாடி இந்த துயரங்களை பார்த்து ரொம்பவே நொந்து போயிருக்காரு. ஆனா நம்ம இவங்களை கூப்பிட்டு வராம இருந்தா ஊர்லயாவது நிம்மதியா இருந்திருப்பாங்க, சந்தோஷமா இருந்திருப்பாங்க. காலம் பூரா ஒரு கரை படிஞ்ச ஒரு அழுக்க வந்து இவங்க கொடுத்துட்டுமே சொல்லிட்டு அவரும் மிகப்பெரிய மனவேதனை இருக்கிறாரு, அழுகிறாரு, அத்தனை முன்னாடி கண்ணீர் சிந்தினாரு, கதறி துடிச்சாரு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம நாட்டில் நடந்துட்டு இருக்கு. எப்போ இந்த மாதிரி சட்ட ஒழுங்கினங்கள் எப்பதான் வந்து திறந்த போறாங்க, எப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியும், ஒரு என்ன சொல்றது, ஒரு பாதுகாப்பான சூழல்ல மக்கள் எப்போ உணர போறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியல. இதுக்கான ஒரு தீர்வு வந்து விரைவில் வந்து எடுக்கணும். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம கவர்மெண்ட் வந்து என்ன முயற்சிக்கிறாங்க, என்ன சட்ட திட்டங்கள் கொண்டு வர போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தெரியாத நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.